அனைவருக்கும் வணக்கம். நான் மொரப்பூரில் இருந்து வரேன். நான் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நேற்று இந்த சூளத்துக்கிட்ட உட்காந்து அம்மா மஞ்சள் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னத்துக்காகன்னு எனக்கு தெரியல. என்ன ராத்திரிலாம் தூங்க விடல கருமாரியம்மா. எந்திரி, என்னுடைய ரூபம் அங்கே வச்சுருக்க என் முன்னாடி வந்து அவள் தண்ணியை ஊற்றி எனக்கு விரதம் இருந்து எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, நீ அங்கே போன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. சரி என்ன தான் ஆகுதுன்ட்டு கிளம்பி அம்மா கிட்ட கேட்டால், இந்த மாதிரி என் பிள்ளைய கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னுடைய ரூபம் அங்கே வச்சுருக்காங்க, கரு மாதிரி மாதிரியாக நான் உருவெடுக்கிறது உண்மையாக இருந்தால் நீ போய் அந்த இடத்துல பேட்டி கொடு. என்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்தில் இருக்கிற அனைத்து பேருக்கு இந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டை நிற்கணும். எதுக்காகனா, இந்த இடத்த கஷ்டத்துக்கு விற்றவங்களை அவங்களுக்கே இவ்வளோ துணிவு இருக்குதுன்னா, ஸோ அம்மாவுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, இவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கணும் சொல்லுங்கள். இது மொத சப்போர்ட்டை நான் வந்து நிற்கிறேன். என்ன மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிற அனைத்து பேரும் இந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இது வந்து ஆகணும். இந்த இடத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, இத்தனை பேர் இந்த இடத்துல உருவாக்குறதுக்கு. இத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிற ஒரு தெய்வம் தான் இல்லைன்றதில்ல, எல்லா தெய்வத்தையும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வாழ்கிறாங்களா? மற்ற ஜனங்க வந்தவங்க ஒரு ஜனங்க இல்லாத அம்மா உங்களால் நான் நல்லா இருக்கிறேன்ற சொன்ன வார்த்தையை தான் நம்ம காதில் கேட்டிருக்கிறது. தவிரமா உன்னால் நான் கெட்டன்ற யாருமே நான் இது வரைக்கும் என் காதில் கேட்கல. அப்படி இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க, இவ்வளோ வேதனை கொடுக்குறாங்க. நம்ம அவங்களுக்கு பணம் காசை கொடுத்து உதவி பண்ணாதீங்க. நாங்கள் ஒரு துணியாக இருக்கிறோம், நீ தைரியமாக நில்லுமான்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்க முடியாது உங்களால்? சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டத்தில் நிற்கிறாங்களே, இவ்வளோ மன உடைச்சல யாருக்காக, எதுக்காக? இந்த உலகத்தில் இருக்கிற காட்டகர அம்மாவை நான் உட்கார வச்சுட்டேன், என்னுடைய கருமாரி அம்மாவை உட்கார வச்சுட்டேன். இவங்களுடைய ராஜ்யம் உண்மையானது, இவங்களுடைய சக்தி உண்மையானது. இவங்க இருக்கிறது இந்த இடத்துல நிஜமானதுன்னுட்டு தானே போராடுறாங்க. அதுக்கு நம்ம நிற்கிறது தப்பு இல்லையா சொல்லுங்கள். எனக்கு அது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. நான் மன தைரியத்தோடு இந்த இடத்துல வந்து நின்று பேசுகிறேன். அம்மாவுக்காக கண்டிப்பாக நான் பின்னாடி நிற்பேன். நீங்களும் நிற்கணும். நீங்கள் உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் பணம் காசு கொடுத்து உதவி பண்ணாதீங்க, சரிங்களா? அம்மாவுக்காக இந்த இடத்த இவ்வளோ டாக்குமெண்ட்ஸு உண்மையானது, இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அம்மாவுடைய அதிகாரம் உயரணுன்றதுக்காக வந்து நின்றுருக்காங்க. அவங்களுக்காகவா? நமக்காக தான் நிற்கிறாங்க. நம்ம மாதிரி எத்தனை பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க உலகத்தில். எத்தனை பேர் குழந்தை இல்லாமல், குட்டி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு நிம்மதி இல்லாமல், பிடிச்சி நம்மளை கை விட்டுட்டான், நம்மளை கஷ்டமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு இந்த இடத்துல நல்லது நடக்குது இல்லை? அதுக்காக தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்த வாங்கினவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள்லாம் வந்து நிற்கக்கூடாது அம்மா முன்னாடி. நான் முதல் நான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவன், நான் வந்து நின்றுருக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக நிற்கணும், சரிங்களா? இது ஜெயிச்சுட்டு இவ்வளவோ வந்துட்டாங்க. ஒரு கடல், அந்த கடலில் வந்து முக்கால்வாசி தாண்டிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றது உண்டு தான். ஆனால் அதைத்தையும் எதிர்த்து இந்த தெய்வங்கள், முக்கு தெய்வர்கள் கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு துணை இருக்கிறாங்க. துணை இருக்கிறதுனால தான் இத்தனை சாம்ராஜ்யத்தையும் கட்ட முடியுது, இத்தனை தெய்வத்தையும் இந்த இடத்துல உட்கார வைக்க முடியுது, சரிங்களா? சாதாரணமாக செய்ய முடியாது ஒரு பொம்பளையால். ஒரு பொம்பளை, நான் வந்து என் ஊரில் சிலை வச்சுருக்கேன், என்னவே வந்து ஒரு சிலை வச்சு இவ்வளவே உயிர விடாத பண்ணுறாங்கன்னா, இத்தனை தெய்வத்தையும் வளர்க்குறவங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும், எவ்வளோ வேதனை வரும், எவ்வளோ மன கஷ்டம் இருக்கும். அத்தனையும் போக்கணுன்னா ஒவ்வொருவரும் நம்மளை மாதிரி வர பக்தர்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. நான் வந்திருக்கிறேன், நான் துணிஞ்சு நான் பேட்டி கொடுக்குறேங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும், சரிங்களா? இந்த உலகத்தில் நிஜமாகவே ஒரு பொண்ணு வளரணுன்னா 1000 கஷ்டத்துங்களை, 1000 ஆம்பளைங்களை, 1000 வேதனைகளை சூழ்ந்து வெளியே வரணும். ஆனால் இந்த அம்மா வந்திருக்காங்க. அவங்கள மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கு துணிச்சல் வரணும்னு தான் நான் வந்து வெளியே கத்திட்டு இருக்கேன். நீங்கள் வாங்க, கண்டிப்பாக அம்மாவுக்கு வந்து பின்துணையாக நில்லுங்க.